நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பேழை தேவனுடைய கிருபையை காண்பிக்குதுங்கிறது குறித்த அநேக காரியங்களை பார்த்திருக்கோம். இன்றைக்கு அந்த கிருபையுள்ள தேவனுடைய கோபாக்கினையின் உக்கிரம் எப்படி இருக்குங்கிறது குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 20. Genesis chapter 7 verse 20. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. இந்த வசனம் பூமியின் மேல வந்திருக்கிற நியாயத்தீர்ப்பான ஜலப்பிரளயத்தினால எவ்வளவாக தண்ணீர் பெருகி இருக்குங்கிறத காண்பிக்குது. அந்தபடியா பூமியில இருந்த மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு மேலாக தண்ணீர் பெருகி வந்திருக்கு. அப்படியாக மலைகள் மூடப்பட்டு அதுக்கு மேல 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் பெருகி இருந்ததுன்னா எவ்வளவு கோரமாக ஜலப்பிரளயம் உண்டாயிருக்கு. இது தேவனுடைய கோபாக்கினையின் உக்கிரத்தை வெளிப்படுத்துது இல்லையா? தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா அவர் பொறுமையை கடக்கும் போது அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. இந்த ஜலம் இவ்வளவாக பெருகிருக்குங்கிறத கேட்கும் போது இந்த பூமியில் இருக்கிற சகல உயிரினத்தையும் அது அழித்து போட்டதுக்கு ஏதுவாக இருக்கு இல்லையா? இதை குறித்து ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல மற்றும் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொன்னதற்கு அடையாளமா இருக்கு இல்லையா? அப்படியான கோபாக்கினை பூமியின் மேல வந்திருக்கு. இந்த கோபாக்கினையை யாரால சகித்துக் கொள்ள முடியும்? எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அப்படியாக தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்ய சம்பனரா இருந்தாலும் அவருடைய கோபம் மூலும் போது அது பயங்கரமா இருக்குங்கிறதுக்கு அடையாளமா இந்த ஜலம் பெருகின அளவு ஒரு உதாரணமா இருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல சம்பவிக்கிற காரியங்கள் பயங்கரமாகவே இருக்கும். சோதோம் கொமோராவை எடுத்துக்கொண்டோம்னா அந்த இடம் முழுவதுமே அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக தேவனுடைய கோபாக்கினை எப்பொழுதுமே பயங்கரமா இருக்கும். இந்தபடியான பயங்கரமான காரியம் கடைசி நாட்கள்லயும் ஏற்படும் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷமும் நமக்கு காண்பிக்குது. அதுல குறிப்பா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி பூமியின் ராஜாக்களும் மற்ற ஜனங்களும் தேவனுடைய கோபாக்கினையை சகித்துக் கொள்ள முடியாம இந்த பூமியில் இருக்கிற பர்வதங்களையும் கண்மலையும் பார்த்து நீங்க எங்க மேல விழுந்து தேவனுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. அப்படியாக மலைகள் அவங்க மேல விழுந்து அழிந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய கோபாக்கினையை சகித்துக் கொள்ள முடியாதுங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. இப்படியாக தேவனுடைய கோபாக்கினை நாளானது சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். சங்கீதம் 2வது அதிகாரம் கடைசி பகுதியிலையும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக நாம பார்க்கிற அன்பான இயேசு கிறிஸ்துவனுடைய கோபம் பற்றி எரியும் போது அதை நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படியான கோபத்திற்கு உள்ளாதவர்களாக நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம குமாரனை பற்றி கொள்பவர்களாக அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களே அவரில் நிலைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தாமே சொல்லியதை யோவான் 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இப்படி நோவா காலத்திற்கு ஒப்பனையாக இருக்கிற கடைசி காலத்திலையும் பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்குங்கிறதுனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்க எங்கள் மேல விழுந்து தேவனுடைய கோபத்துக்கு எங்களை தப்புவீங்கள்னு சொல்றாங்க. இந்தபடியான கோபாக்கினைக்குள்ளார நாம போகணுமா? ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல விழுந்து அந்த பயங்கரத்தை பார்ப்பதை காட்டிலும் அவரை பற்றி கொண்டு அவருடைய கிருபையினால பேழைக்குள்ளார ரட்சிக்கப்படுவதே நல்லது இல்லையா? அந்தபடியாக அவருடைய கோபாக்கினைக்குள்ளார நாம போகாம அவருடைய ரட்சிப்புக்குள்ளார வரணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஜீவனுள்ள தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரர்களாக இருக்காம அவருடைய கிருபையினால பேழைக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிற நீங்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது அதை எங்களால சகித்துக் கொள்ள முடியாதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல விழுகிறது பயங்கரமா இருக்குங்கிறத அறிந்து கொண்டு எங்களுடைய வழிகளை சீர்படுத்தி உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்க தேவரீர் எங்களை வழிநடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.